பிரியாணி மேன் வர்சஸ் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாட்ஸ் கோயிங் ஆன் இன் தமிழ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் வர்சஸ் இர்ஃபான் நியூஸ். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர், சன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலை கூட கண்டென்ட்டாக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பிரியாணி மேன் கிட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் வை த பீப்புள் ஸ்டில் கிரிட்டிசைசிங் பிரியாணி மேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் பிரியாணி மேன் வர்சஸ் இர்ஃபான் நியூஸ். ஆனால் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் ஆல் அபவுட் பிரியாணி மேன் வர்சஸ் தமிழ் யூடியூபர்ஸ். தமிழ் யூடியூப் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் வர்சஸ் இர்ஃபான் நியூஸ், சிம்பிளி வேஸ்ட், ஜேகே தமிழ், குரு வித்யாகர், இன்னோவேஷன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 யூடியூப் சேனல்ஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த யூடியூப் வார் வந்து ஸ்டில் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு 2021 அப்படி பிரியாணி மேன் என்னதாண்டா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாத்துக்குமே தெரியும் 2021 நம்ம ஜி தமிழ் அர்ச்சனாக்காவுடைய பாத்ரூம் டூர் அந்த சமயத்தில் ரொம்ப வைரலாக பேசப்பட்ட ஒரு கண்டென்ட். பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் புதுசாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா அதுக்கான ட்ரோல்ஸ், கிரிட்டிசிசம்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதே போலவே நம்ம அர்ச்சனாக்காவுடைய பாத்ரூம் டூருக்கு நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வந்து ட்ரோல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம அர்ச்சனாக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹவு டேர் யூ ட்ரோல் மை வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸுக்கும் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிருந்தா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சிம்பிளி வேஸ்ட் கபிலன் ப்ரோ என்ன பண்றாருன்னா, தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலே இருந்துட்டு எப்படி நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ கிரியேட்டர்ஸ் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளி வேஸ்ட் பேசின வீடியோ வந்து வைரல் ஆகுது. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்காவை கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பிரியாணி மேன் அர்ச்சனாக்காவை பத்தி ஒரு ட்ரோல் வீடியோ மேக் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரியாணி மேன் அர்ச்சனாக்காவோட ஒரு லைவ் ஷோ வந்து பண்றாரு. அவரோட ட்ரோல் வீடியோல அர்ச்சனாக்கா வந்து எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாரோ, லைவ் வீடியோல அதுக்கு ஆப்போசிட் அர்ச்சனாக்காவோட பாத்ரூம் டூரை பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்தா பிரியாணி மேனை பத்தி நிறைய ட்ரோல் வீடியோ, மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நம்ம குரு வித்யாகர் ப்ரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரோல் வீடியோ பண்ணிட்டு லைவ்ல வந்து அர்ச்சனாக்கா சாதகமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாரு பிரியாணி மேன் மேல. அதுக்கப்புறம் இன்னோவேஷன் பிளஸ், அதாவது விஜய் இமானுவேல் ப்ரோ வந்து அவரோட சேனல்ல ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்ப 2021ல அதுக்கு கெஸ்டா பிரியாணி மேனை இன்வைட் பண்ணி இந்த மாதிரி உங்க மேல ஒரு சக யூடியூபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து விஜய் இமானுவேல் ப்ரோ கிட்ட நம்ம பிரியாணி மேன் வந்து ரிப்ளை தராரு. இந்த எல்லா பிரச்சனையும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி ப்ரோ வந்து பிரியாணி மேனை பத்தி என்ன சொன்னாரோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜேகே வந்து அவரோட சேனல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. அதாவது பிரியாணி மேனை ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னோவேஷன் பிளஸ் சேனல்ல இந்த ஹாய் ப்ரோ சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜேகே என்ன நினைக்கிறாருன்னா, பிரியாணி மேன் வந்து என்ன பத்தி தான் சொல்றான் அப்படின்னு வந்து அவர் நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேகே சுமார் பண்ணா அவன் என்ன பண்றான்னா, பிரியாணி மேன் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடுறான். நம்ம தலைவன் ஜேகே பண்ணதுல இருந்தா பிரியாணி மேனை பத்தி ஃபுல்லா டோட்டல் நெகட்டிவா வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆச்சு. பிரியாணி மேனுக்கும் விஜய் கோயம்புத்தூருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வருது. இதனால தமிழ் யூடியூப் ஆடியன்ஸ் கிட்ட பிரியாணி மேன் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேமிலியே இருக்காரு. இதான் இப்போ 2024ல பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் நியூஸ் மேல ஒரு சாலிடான கிரிட்டிசிசம் வச்சிருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. பிரியாணி மேன் அந்த 1.5 மணி நேரம் வீடியோல இர்ஃபானை பத்தி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, ஆனா எகைன் நம்ம 2021 வந்து ரீவைண்ட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ இதான் கைஸ் பிரியாணி மேன் வந்து இப்போ டெம்பரரியா யூடியூபை குவிட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல அவர் எப்படி இருந்தாரோ அதை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாம இப்போ பிரசன்ட்ல வந்து இர்ஃபான் மேல என்ன கிரிட்டிசிசம் பண்றாரோ அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன்.